ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ் சீரீஸ் ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் 13th சீரீஸ் வந்திருக்கோம். லோவர் பாடிக்கான எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்கிற நாள் இல்லையா? அதனால நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கிப்பிங் ரோப்ஸ். அதாவது ரோப்பே இல்லாமல் கையில் கயிறு இருக்க மாதிரி நினச்சி ஜம்ப் பண்ண வேண்டியது. ஒவ்வொரு காலாவும் பண்ணலாம், ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு பண்ணலாம். லோ ஸ்பீட்லேயும் பண்ணலாம், ஹை ஸ்பீட்லேயும் பண்ணலாம். முடியாதவங்க சேரில் உட்காந்து கூட காலை டேப் பண்ணுற மாதிரி பண்ணால் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் பண்ணி காமிச்சிடுறேன். இதனால் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் அதையும் சொல்கிறேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். எப்பயுமே இந்த ஜம்பிங் ரோப்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தரையில் பண்ணாதீங்க, வெறும் கால்லையும் பண்ணாதீங்க. அதாவது ஒரு மேட், இந்த மாதிரி யோகா மேட் போட்டுக்கோங்க. அப்போ ப்ரெஷர் உங்களுக்கு ஹீல்லையோ இல்லை போன் ஜாயின்ஸ்லையோ இறங்காது. அதாவது பாதத்தில் இருக்கிற ஜாயின்ஸில் இறங்காது, முட்டியில் இறங்காது. ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ போட்டுட்டு பண்ணுங்கள், ஒரு சாக்ஸோட ஒரு ஷூவும் போட்டுட்டு பண்ணுங்கள். ஸோ தட் பெயினே இருக்காது பண்ணி முடிச்சுட்டு. இதெல்லாம் போடாமல் ட்ரை பண்ணுறவங்க, வெறும் காலில் வெறும் தரையில் பண்ணுறவங்களுக்கு பெயின் வந்து கொஞ்ச நாளில் விட்டுடுறீங்க. இதெல்லாம் போட்டுன்னு பண்ணீங்கன்னா பெயினே இருக்காது. கன்சிஸ்டண்டா ரெகுலரா எவ்ரிடே அட்லீஸ்ட் வீக்லி 2 times or 3 times பண்ண முடியும். ஸோ தட் நிறைய பெனிஃபிட்ஸ் இதுலேருந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட் மேல பண்ணுங்க அண்ட் ஷூ போட்டுன்னு பண்ணுங்க. அப்பதான் இதோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா வலியில அவஸ்தப்பட மாட்டீங்க. ஓகே, இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். பாருங்க, பாத்தீங்கன்னா கையில ரோப் இருக்க மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் ஜம்ப். எப்பயுமே ஜம்ப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா காலை டங் டங் இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா ஜாயின்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும். டிப்ல மட்டும்தான் பண்ணணும். அதே மாதிரி இந்த முட்டி கொஞ்சம் மடங்கி இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டா வச்சுன்னு பண்ணாதீங்க. லைட்டா ஒரு பெண்ட் இருக்கணும். பாருங்க, இவ்வளவுதான். ஜஸ்ட் 1 சென்டிமீட்டர் மேல உடம்பு போயிட்டு வந்தா போதும். கையில ரோப்ஸ் இருக்க மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. சைட்ல பாக்குறீங்களா? இது டபுள் லெக் ஜம்ப்ஸ். எவ்வளவு முடியுமா போங்க. ரொம்ப ஹைட்டா குதிக்கணும் அப்படிலாம் கிடையாது. சிம்பிளா தரைக்கு மேலே இருந்து லைட்டா 1 சென்டிமீட்டர் மேல வந்தா கூட போதும். ஓகே, ஃபுல் பாடி வெயிட்டை நம்ம அகேன்ஸ்ட் கிராவிட்டி கொண்டு போயிட்டு கீழே வரும். ஓகே, பாருங்க, இந்த இடம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தரையில படும், ஃபுல்லா படாது. இந்த பெண்டும் இருக்கு பாத்தீங்களா? இப்படிதான் ஜம்பிங் ரோப்ஸ் பண்ணணும். ஓகே, ஹை ஸ்பீட் பண்ணலாம். இது ஆக்சுவலா ஃபுல் பாடி மூவ் தான். லோவர் பாடிக்கு நீங்க கொண்டு வந்தாலும் இது ஃபுல் பாடிக்கான எக்ஸசைஸ் தான். ஓகே, கண்டினியூஸா பண்ணுங்க. 1 minute கண்டினியூஸா பண்ணுங்க. ரெஸ்ட் எடுங்க ஒரு 1 நிமிஷம். திருப்பி 1 நிமிஷம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுங்க. அது மாதிரி உங்களால எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு எனர்ஜி வச்சிருக்கீங்களோ பண்ணுங்க. ஓகே, அவ்வளவுதான். ஸோ டபுள் லெக் ஜம்ப்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது ஆல்டர்னேட் லெக் ஜம்ப்ஸ். அதாவது ஒரு டைம் ஒரு கால் மட்டும் தான் ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கும். பாருங்க, இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸ்ல பண்ணதுதான். இப்பயும் பண்ணும்போது பாத்தீங்கன்னா காலோட ஃப்ரண்ட் பகுதி தான் தரையில படணும், ஃபுல்லா படக்கூடாது. சைட்ல காமிக்கிறேன் பாருங்க. ரோப் போற மாதிரி நினைச்சு பண்ணுங்க. ஒன் மினிட் கண்டினியூஸா பண்ணுங்க. அதுக்கப்புறம் காலை மாத்திக்கோங்க. இப்ப இந்த காலை ஃப்ரண்ட்ல வச்சு ஆரம்பிக்கலாம். முட்டி பெண்டும் இருக்கணும். அதே மாதிரி 2 காலும் டிப்ஸ் மட்டும்தான் படணும். ஓகே, அவ்வளவுதான். ஜம்பிங் ரோப்ஸ் முடிச்சிட்டோம். 2 கால்லையும் பண்ணோம், ஒரு காலாவும் பண்ணோம். இதோட பெனிஃபிட் சொல்றதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த எக்ஸசைஸ் பார்த்து நிறைய பேர் இதெல்லாம் நமக்கு வராது, இது ஸ்கூல் டேஸ்ல சின்ன பசங்க பண்றது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. பண்ணதுக்கு ட்ரை பண்ண கூட மாட்டாங்க. அப்படி பண்ணிடாதீங்க. நானும் அப்படிதான் ஒரு காலத்துல ஜம்பிங் ரோப்ஸ்லாம் நமக்கு இல்லை, பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு, அடல்ட் ஆயிட்டவனும் இதெல்லாம் பண்ண முடியாது. பாடி வெயிட்டை தூக்கி ஜம்ப் பண்ணிட்டுலாம் கண்டினியூஸா பண்ண முடியாதுன்னு நினைச்சு ரொம்ப நாள் பண்ணாம தான் இருந்தேன். பட் தென் ஒன் ஃபைன் டே இல்லை, இதை ட்ரை பண்ணலாம், இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியா எப்படி கத்துக்கிறதுன்னு நானே பண்ண ஆரம்பிச்சேன். அதை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால தான் இதை பண்ணுங்கன்னு சொல்றேன். நிறைய எனர்ஜி நம்ம லூஸ் பண்ண முடியும். அதனால கேலோரிஸ் பர்ன் ஆறது இல்லையா, ஃபேட் ரிடக்ஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸ். ஸோ கட்டாயம் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு லாங் லிஸ்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னென்னு சொல்றேன் கேளுங்க. இது ஒரு கார்டியோ வாஸ்குலர் பூஸ்ட் எக்ஸசைஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, கார்டியோனா ஹார்ட், வாஸ்குலர்னா பிளட் வெசல்ஸ் இல்லையா. ஸோ
ஹார்ட்லேருந்து போகிற ரத்த குழாய் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பெனிஃபிஷியல். ஏன்னா சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், நல்ல ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸுங்கிறதால. ஸோ வேஸ்குலர் டிசீஸ் இல்லாமல் பார்த்துக்கும். அதாவது வேஸ்குலர் டிசீஸ்னால் ரத்த குழாய் உள்ள ஏற்படுற அடைப்பு இல்லாமல் நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு போன் டென்சிட்டியை கூட்டக்கூடிய எக்ஸசைஸ் தான். இது ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தோம்னா போனில் ஏற்படக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, உள்ளே இருக்கிற கால்சியம்லாம் கொஞ்சம் வருஷத்தில் எஸ்பெஷலி விமென்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயசு மெனோபாஸ் ஸ்டேஜ் வந்த போதே கால்சியம்லாம் போன்லேருந்து வெளியேற ஆரம்பிக்கும் ஹார்மோனல் சேஞ்சஸால். வேறஸ் நீங்கள் இந்த எக்ஸசைஸை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போன்லேருந்து கால்சியம் போகிறத தடுக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸை லேடிஸ் கட்டாயம் பண்ணுங்க. டபுள் லெக் ஜம்ப்ஸ் பண்ண முடியலனாலும் ஆல்டர்னேட் லெக்ஸ் வச்சு பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அப்போ போன்ஸ் உங்களுக்கு டென்சிட்டியோடு இருக்கும், ஈஸியாக போன் பெயின் வராது, நடக்க முடியாமல் வயசான காலத்தில் கஷ்டப்பட மாட்டோம். ஓகே, அது ஒரு பாயிண்ட். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் பாடிக்கான எக்ஸசைஸுங்கிறதால இதுக்கு கோஆர்டினேஷன், ஃப்ளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து ஆல்டர்னேட் லெக்ஸ் பண்ணும்போது வைப்போம். அதே மாதிரி தான் கையுக்கும் காலுக்கும் சேர்ந்தா மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் இருக்கிறதால இது மைண்டையும் ஷார்ப்பாக்கும் இந்த மாதிரி எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ஸ்கிப்பிங் ரோப் ஆர் ஜம்பிங் ரோப்னு சொல்கிறது வித்தவுட் ரோப் எங்கே வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். ரோப் தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளேயே நின்று ரோப் இருக்க மாதிரி நினச்சிட்டு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ. ஒரு 50 பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க, அடுத்தது 50 பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி டார்கெட் செட் பண்ணிக்கணும். ஸ்லோவாக ஆரம்பித்து ஒரு மாதம் 2 மாதம் கழித்து சொல்கிறேன். டார்கெட் இன்றைக்கி நான் 500 ஸ்கிப்பிங் ரோப்ஸ் பண்ணுவேன், அடுத்த மாதம் 1000 பண்ணுவேன். அது மாதிரி ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணி எவ்ரிடே ஆர் வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸும் உங்களுக்கும் கிடைக்கும். ஓகே, ஸோ நான் சொல்லி கொடுத்த மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பித்து சக்சீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதை இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு நான் செகண்ட் டே ஆஃப் ஃப்ரெஷ் சீரிஸ், அதாவது 13th சீரிஸோட லோவர் பாடி மூவோட அகைன் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய் பாய்.